மங்களா. ஐயோ, மங்களா வந்திருக்கா? நீ உள்ள போ, நான் அவகிட்ட பேசி அப்படியே அனுப்பிச்சிடறேன். போ போ. கதவு தரமா? இதோ வரேன் வரேன். என்ன மங்களா, இந்த ராத்திரில வந்திருக்கீங்க? அம்மா, நாங்க ஒரு வேலையை சென்னைக்கு போறோம். என் வீட்டுக்கார் வேற ஊர்ல இல்ல, அதான் வேலை உங்ககிட்ட விட்டுட்டு போலான்னு வந்தோம். இங்க இருக்கிற சென்னைக்கு தானே போறீங்க? அதுக்கு எதுக்கு? அதான் அலமு உங்க வீட்டுல இருக்கால, அவ கூட விட்டுட்டு போ. அலமும் தாமா எங்களோட வரா. என்ன மங்களா, கொஞ்சமாவது யோசனையோட தான் பேசுறியா? இப்பதான் நான் அவகிட்ட சண்டை போட்டு சென்னையில இருந்து இங்க வரவழைச்சேன். மறுபடியும் அவளை சென்னைக்கு கூட்டிட்டு போற? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இவள உங்க வீட்டுல இருக்க சொல்லிட்டு இவ கூடவே வேலையை விட்டுட்டு போ. அக்கா, நான் ஒன்னும் என்னோட தனிப்பட்ட வேலைக்காக போலன்னு சொல்லு. போற வேலை ரொம்ப முக்கியமான வேலை. போகும்போது தடை சொல்ல வேணான்னு சொல்லு. அம்மா, அலமு வரலன்னா அந்த வேலையே நடக்காதுமா. அப்படி என்ன முக்கியமான வேலை? அதான் முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டே இருக்கேன்ல, சும்மா சும்மா கேட்டுட்டே இருக்கேன். இப்ப என்னம்மா, வேலை உன்னோட வச்சுக்க முடியுமா? முடியாதா? முடியாதுன்னா சொல்லு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பக்கத்து வீட்டுல செல்வி கிட்ட விட்டுட்டு போறேன், அவ பாத்துப்பா பத்திரமா. கஷ்டம்னா சொல்லிடுமா. ஐயா, ஒண்ணு சொல்லிடக்கூடாத, முனுக்குன்னு கோவம் வந்துருத. சரி விட்டுட்டு போ, நான் பாத்துக்கிறேன். சரி வேலு, நீ அம்மாச்சிக்கிட்டே இரு, நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரியா? சரிம்மா, வரோம். ஜாக்கிரதை. வரோம். சரிடா கண்ணு. என்னமாச்சி, 2 பாய் விரிச்சிருக்கீங்க? நான் வருவேன் தெரியுமா? ஏதோ யோசனையில போட்டு வச்சேன், அவ்வளவுதான். சரி படு. அப்பா முனியா, முனியப்பா. దాన ಮಾಡಿ ಉತ್ತಮಡಿ 2 ದಿವಸమైతే ಒತ್ತಾಸಿ ತಾಗಿತೆ. ದಾನ ಮಾಡಿ ಉತ್ತಮಡಿ 2 ದಿವಸమైతే ಒತ್ತಾಸಿ ತಾಗಿತೆ. ದಾನ ಮಾಡಿ ಊಟ ಮಾಡಿ 2 ದಿವಸమైతే ಒತ್ತಾಸಿ ತಾಗಿತೆ. ದಾನ ಮಾಡಿ ಊಟ ಮಾಡಿ 2 ದಿವಸమైతే ಒತ್ತಾಸಿ ತಾಗಿತೆ. என்ன சொல்றா இவ? தெரியலையேம்மா, ஏதோ கன்னடத்துல உலகிற மாதிரி இருக்கு. தானமாடி தானமாடியா? ஏய், கன்னடத்துல சொல்லி பிச்சை எடுக்கறாடி. தானமாடி. ஐயோ வேணா, விட்டுருங்க. எனக்கு சூடு வைக்காதீங்க. ஐயோ வேண்டாம், வேணா சொன்னா கேளுங்க. சூடு வைக்காதீங்க ப்ளீஸ். நான் ஒழுங்கா பிச்சை எடுக்கிறேன், நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கறேன். டெய்லியும் நான் நிறைய காசு கொண்டு வரேன். என் சூடு வைக்காதீங்க, வலிக்குது. ஐயோ எரியுதே, என்ன ஒண்ணும் பண்ணாதீங்க. வலிக்குது ப்ளீஸ், என்ன விட்டுருங்க. வலிக்குது ப்ளீஸ், சொன்னா கேளுங்க. ஒண்ணு நீ எங்க கூட தான் இருக்க, உனக்கு ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் ஆகாது. என்னடா கண்ணு, தூக்கத்துல உழனியம்மா? நான் என்னப்பா சொன்னேன்? என்னவோ கன்னடத்துல ஊட்ட மாடி தான மாடின்னு சொன்னியம்மா. அதுவா, நான் கோடீஸ்வரி கிட்ட இருந்தப்ப தினமும் அத சொல்லிதாப்பா பிச்சை எடுக்க சொல்லுவா. இல்லன்னா சாப்பிட ஒன்னும் தரமாட்டா, சூடு வச்சிடுவா. இது பாத்தீங்களாப்பா கால்ல? என் குழந்தை இந்த பாடுபடுத்திருக்காளே, அவ நாசமா போயிடுவாங்க. அந்த கோடீஸ்வரி ஒண்ணும் பண்ணாம வந்துட்டமே. என்னடா? அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, சாப்பிட ஏதாச்சும் தரியா? போ, சீக்கிரம் எடுத்து வா, போ சீக்கிரம் வா. அம்மா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டியேவா? எல்லாம் என்னால தானே, நான் தான் உங்க எல்லாரும் கூட சண்டை போட்டதுல தானே. என்ன மன்னிச்சிடுறா குட்டி, என்ன மன்னிச்சிடு. அப்பா அழாதீங்கப்பா ப்ளீஸ் பா.
சரி இந்த செல்லம் இந்த சாப்பிடுறா யாருன்னு பாரு. யார் கல்பனா அந்த நேரத்துல? அப்பாங்க. ஹலோ அப்பா. கல்பனா, நான் ஓசூர்ல இருந்து பேசுறேன்மா. ஓசூர்ல இருந்தா ஸ்ரேயா பாத்துட்டீங்களாப்பா? ஸ்ரேயா பக்கத்துல இருக்காளாப்பா? இல்லம்மா, அவங்க இல்ல. இல்லையா? ஆமாம்மா, நீ கொடுத்த அட்ரஸ்ல போய் நான் விசாரிச்சுட்டேன். அவளும் சித்தார்த்தும் அங்க இல்ல. ஓசூர் அவுட்டர்ல இருக்கிறதா சொல்றாங்க. அங்க உங்களுக்கு யாரப்பா தெரியும்? சித்தார்த்தோட அத்தை அங்க இருக்காங்களா? அவங்க ஏதோ சித்தார்த்துக்கு வேலை ஏற்பாடு பண்ணிட்டு அங்க வந்து இருன்னு சொல்லியிருக்காங்க. 2 பேரும் அங்க போயிருக்காங்க. அவங்க போயே கொஞ்ச நாள் ஆகுதுமா. புது இடத்தோட அட்ரஸ் வாங்கிருக்கீங்களாப்பா? வாங்கிட்டேம்மா. வாங்கினது மட்டும் இல்ல, ஸ்ரேயாவும் சித்தார்த்தையும் பாக்குறதுக்கு நானும் அவங்க இருக்கிற இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். எனக்கு என்னவோ நான் மட்டும் தனியா போய் அவங்கள கூப்பிடுறத விட, நான், நீ, உன் பிள்ளைங்க, உன் புருஷன் எல்லாரும் ஒன்னா போய் கூப்பிட்டா அவ வருவான்னு எனக்கு தோணுது. அப்பத்தானே அவளுக்கும் நம்பிக்கை வரும். இல்ல தாத்தா ஏதோ சொல்றாருன்னு சொல்லி வரமாட்டேன்னு சொன்னாலும் சொல்லிடலாம். என்ன சொல்ற? நல்ல யோசனை தான்ப்பா. இருங்கப்பா, நான் அவர்கிட்ட கேக்குறேன். என்னங்க, சித்தார்த்துக்கு ஹோசூர் அவுட்டர்ல வேலை கிடைச்சிருக்கான். சித்தார்த்தும் ஸ்ரேயாவும் அந்த ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்களாம். அதனால அப்பா அங்க போயிட்டு இருக்காரு. நம்மளையும் அங்க வர சொல்றாரு. இந்தாங்க, நீங்களே அப்பா கிட்ட பேசுங்க. ஹலோ, நான் அகஸ்டின் பேசுறேன் மாமா. அகஸ்டியன், எனக்கு ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து ஸ்ரேயாவும் சித்தார்த்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்கள வாழ வைக்கிறதுல உங்களுக்கு ஒரு தடையும் இல்லையே? இல்ல மாமா, எந்த தடையும் இல்ல. அப்ப நீங்க எல்லாரும் கிளம்பி நாளை காலையில அவங்க 2 பேரும் இருக்கிற இடத்துக்கு வரலாம் இல்லையா? ஒன்னும் பிரச்சனை இல்ல மாமா, நாங்க வந்துடுறோம். எல்லாரும் ஒன்னா போய் கூப்பிட்டா ஸ்ரேயா நிச்சயமா வருவோம். அதான் மாமா எனக்கு வேணும். நாங்க வந்துடுறோம் மாமா. சரி வாங்க, அங்க சந்திப்போம். வச்சிடுறேன். அஞ்சு குட்டி, நாளைக்கு நம்ம எல்லாரும் ஸ்ரேயா அக்காவை பார்க்க போறோம். அக்காவை இங்க வந்துருவா. ஓகே, சாப்பிடுங்க. அம்மாச்சி, என்ன அம்மாச்சி இது? சத்துமாவு கஞ்சி. எனக்கா? கொடுங்க அம்மாச்சி. தேங்க்யூ அம்மாச்சி. என்ன அம்மாச்சி, உங்களுக்கு ஒண்ணு கலந்துக்கலையா அம்மாச்சி? அது காபி கலக்கலான்னு பாலை காய்ச்சி வச்சேன். டப்பாவை திறந்து பார்த்தா சக்கரை தீர்ந்து போயிடுச்சு. ரஜாத்தி, இந்த கஞ்சியை குடிச்சிட்டு ஒரு 8 போய் கடையில சக்கரை வாங்கிட்டு வந்துருமா. ஐயோ, நான் தனியெல்லாம் போக மாட்டேப்பா. என்னது, தனியா போக மாட்டியா? 2 தெரு தள்ளி இருக்கிற கடைக்கு தனியா போக மாட்டியா? நீ என்ன இந்த ஊருக்கு புதுசா? தனியா போன யாராவது உன்னை புடிச்சிட்டு போயிடுவாங்களா? இல்லம்மாச்சி, நானா தனியா எங்கேயும் போக கூடாதுன்னு அம்மா ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காங்க. ஏமா? எல்லாம் அந்த ரோஹித் பைய பண்ண வேலைனாலதான். அக்கா விஷயத்துல ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டான்ல. நான் தனியா போய் அவன் திடீர்னு வந்துட்டான்னு வைங்க, ஒரு பிரச்சனை ஆயிடும்ல. என்னடி வளர்ற? அவன் எங்கடி காலங்கார்த்தால இங்க வரப்போறான்? அவன் எங்க வரப்போறான்னு தான் அம்மாவும் அக்காவும் கொடைக்கானல் போனாங்க. திடீர்னு அவன் இங்க வந்து நிக்கலையா? அந்த மாதிரி இங்கேயே அவன் வந்து நின்னுட்டானா? ஐயோ, நான் போக மாட்டேப்பா. எனக்கு பயமா இருக்கு. என் கூட நீங்களும் கடைக்கு வரேன்னு சொல்லுங்க, நான் போறேன். அதுக்கு நானே தனியா போக மாட்டேனா? நீ எதுக்கு எனக்கு தோண? இப்ப நான் மட்டும் தனியா வீட்டுல இருக்கணுமே. அவன் வீட்டுக்கு வந்துட்டானா? ஐயோ, என்னடி தோயறேன் இது? முன்னாடியும் போக விட மாட்டேங்கிற, பின்னாடியும் வர விட மாட்டேங்கிற. ஏன்டி இப்படி அடம் பிடிக்கிற? நான் என்ன பண்றது, பயமா இருக்கே. சரி, வெளியில போடாதானே பிரச்சனை. வெளியில போகவே வேண்டாம், விடு. என்னமாச்சி, சுத்தமா சக்கரை இல்லைன்னு சொன்னீங்க. காபிக்கு உங்களுக்கு சக்கரை வேணாமா? வாங்க மாச்சி, 2 பேரும் சேர்ந்து கடைக்கு போயிட்டு வந்துடலாம். எனக்கு காப்பியும் வேணாம், ஒரு மண்ணு வேணாமா. ஆளை விடு. அட என்ன மாச்சி, நீங்க காலையில ஒண்ணும் குடிக்காம எப்படி இருப்பீங்க? எப்படியோ இருந்துட்டு போறேன், விட. உங்க காபிக்கு சக்கரை இல்லனாலும் பரவாயில்ல, எனக்கு தோசைக்கு சக்கரை வேணுமே. வாங்க மாச்சி, போயிட்டு வந்துடலாம். எனக்கு நிறைய வேலை இருக்குதுமா, விடுமா ஆளை.
அட வாங்க மச்சி, எவ்வளவு நேரம் ஆயிட போகுது? இதோ 2 தெரு தள்ளி இருக்கு கடை, டக்குனு போயிட்டு வந்துடலாம். சக்கரை வாங்குற மாதிரியும் ஆச்சு, வாக்கிங் போன மாதிரியும் ஆச்சு. புடிவோதம் உனக்கு. வா போய் கிளாஸ் வச்சுட்டு வா. சரி, நம்ம வெளியில பத்திரமா பூட்டிட்டு ஒரு 8 கடைக்கு போயிட்டு வந்துடலாம். வர வர லூசு மாதிரியே பேசுறீங்க மச்சி. வீட்டை விட்டு போகும்போது வெளிப்பக்கமா தான் பூட்டிட்டு போவாங்க, என்னவோ புதுசா பண்ற மாதிரி சொல்றீங்க. உனக்கு வாய் நீளமாயிடுச்சு, பேச்ச குறை முதல்ல. நட நட. அக்கா, இதுதான் கேஷவோட வீடு. ஏலமோ நம்ம அப்பா வீடுன்னு சொல்லாம ஏன் கேஷவ வீடுன்னு சொல்ற? இப்போ இது கேஷவ் இருக்கிற வீடு போதுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல கேஷவ் வெளியில வருவாரு, நம்ம ஃபாலோ பண்ணலாம். சித்தி, ஒருவேளை நம்ம வரதுக்கு முன்னாடியே கேஷவ் கிளம்பி வெளில போயிருந்தாருன்னா? போயிருக்க மாட்டாரு. அவர் டெய்லி எந்த நேரத்துல ஆபீஸ் கிளம்புவாருன்னு எனக்கு நல்லா தெரியும். வெயிட் பண்ணலாம், வருவாரு. அப்படி மட்டும் நினைக்காத. நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுதானே ஆகணும். நாம செய்யலனா கூட வேற யாராவது அதை செய்யதான் போறாங்க. அத நாமளே ஏன் செஞ்சிடக்கூடாது? அதான் ஏன் பாலிசி. ஒரு நிமிஷம். என்ன கேஷவ், நான் யார்கிட்ட பேசுறேன்னு சந்தேகமா இருக்கா? தெரிஞ்சுக்கணுமா? இந்தா, நீயே கேட்டு தெரிஞ்சுக்கோ. புடி. ஐயா, டிஃபன் ரெடி ஆயிடுச்சுங்க, சாப்பிட்டு போயிருங்களேன். ஒரு மண்ணு வேணா, போய் கேட்டு தரேன். ஏன் கேஷவ், ஏன் கேஷவ், யார் யார் மேலயும் இருக்கிற கோவத்தை எல்லாம் சாப்பாட்டு மேல காட்டுற? சாப்பிட்டுட்டு போ. நான் தான் வேணான்னு சொல்றேன்ல. ஐயோ, புருஷன் எந்த நியாயமும் இல்லாம கோச்சுக்கிட்டு எனக்கு சாப்பாடு வேணான்னு சொன்னா கூட கெஞ்சி கூத்தாடி எப்படியாவது அவனை சாப்பிட வைக்கிறது ஒரு மனைவியோட கடமை இல்லையா? அதனால கேக்குறேன். வருது. நல்லா இருக்கும்ல? அமோகமா இருக்கும் சார். சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் தினமும் நீங்க கேட்பீங்க, ஆமா உங்களுக்கு எதுக்கு சார் ஹோட்டல் சாப்பாடுலாம்? ஏன் சமயக்காரமா லீவா? எல்லாம் வருது, வீட்டில தான் இருக்க. அப்புறம் என்ன சார்? கோவத்துல வேணான்னு சொல்லிட்டு வந்தையா. ஏன் சார் சாப்பாட்டு மேலாம் கோவப்படுறீங்க? சொரணையோட இருக்க வேண்டியதான் சார். அதுக்காக ஓவர் சொரணையோட இருக்கக்கூடாது சார். காரியம் கெட்டு போயிரு சார். அட்ஜஸ்ட் பண்ணி போக தெரியும் சார். நின்னு கும்பிட்டா போதுங்கிற இடத்துல நம்ம விழுந்தே கும்பிட்டுறணும். அப்பதான் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். இல்லேன்னு வைங்க, ஓரமா உட்காந்து ஒப்பாரி வைக்க வேண்டியதா. அதுக்காக அவங்க அசிங்கப்படுத்திட்டே இருப்பாங்க, என்ன பொறுத்து போட சொல்றியா? சார், பொறுத்தார் பூமி ஆழ்வார் சார். பொறுத்து போறதுனால நமக்கு காரியம் ஆகுதோ இல்லையோ, குறைஞ்சபட்சம் நமக்கு கெடுதல் வராமையாவது இருக்கும்ல. நான் சொல்றது ரைட்டா தப்பா நீங்களே சொல்லுங்க. உன்னை கொல்லணும்.
நீ என்னையா சொன்ன? எப்படி சார் உங்க வைஃபை பொறுத்துட்டு இருக்கீங்க? நானா இருந்தா அடிச்சு விரட்டி இருப்பேன்னு தூண்டி விட்டேன். அதனால்தான் நான் ஆர்த்தி அடிச்சு வீட்டு விட்டு விரட்டினேன். இப்ப என்னமோ பொறுத்து போறதுதான் நல்ல பாலிசின்னு சொல்றேன். இப்படி மாத்தி மாத்தி பேசினா என்ன அர்த்தம்? மாத்தி மாத்தி பேசினா நான் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி ஆயிட்டேன்னு இருக்கும். நான் அன்னைக்கு சொன்னதுக்கு காரணம் வேற. அன்னைக்கு கீர்த்தியை கண்டுபிடிச்சானுங்கிற கட்டாயம் இருந்துச்சு. மேடத்தை வீட்டை விட்டு துரத்தினா தான் கீர்த்தியை கண்டுபிடிக்க முடியுங்கிறதுனால அப்படி ஒரு யோசனை சொன்னேன். இப்ப இன்னைக்கு பொறுத்து போங்கன்னு சொல்றேன்னா காரணமே வேற. பொறுத்து போனா தான் கையல் கொடுத்த புகாரை வாபஸ் வாங்க முடியுங்கிறதுனால இன்னைக்கு இப்படி ஒரு யோசனை சொல்றேன். எப்பவுமே சமயத்து தக்கன யோசனையை மாத்தி மாத்தி சொன்னா தான் சார் நல்லபடியா இருக்க முடியும். ஆடுற மாட்டம் ஆடி கறக்கணும், பாடுற மாட்டம் பாடி கறக்கணும். மேடம் ஆடுனா தான் பண்ணிவாங்க, அதனாலதான் ஆட சொன்னேன். கையில அவங்க ஃபேமிலியும் பாடுனா தான் பண்ணிவாங்க, அதனாலதான் இங்க பாட சொல்லிக்கிட்டு இருக்கேன். தட்ஸ் ஆல். இப்ப எதுக்கே திடீர்னு கையில பத்தி இருக்கிற? இப்ப கரண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்க பிரச்சனை அதானே சார்? சார் தம்பி ஏன் சார் திரும்ப திரும்ப இப்படி பண்ணிட்டு இருக்காப்ல? அப்படி என்னையா பண்ணிட்ட? சார் ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசாதீங்க சார். கையில புகார வாபஸ் வாங்கணும், அதானே சார் பிரச்சனை. அதுக்கு இப்படியா சார் முயற்சி பண்றது? ஏன் சார் தம்பி ஏற்கனவே அந்த பொண்ணுகிட்ட தகராறு பண்ணுனான்னு தான் கேஸ். அதையே வாபஸ் வாங்க மாட்டேன்னு அடம்பிடிக்குது அந்த பொண்ணு. இப்ப அது பத்தாதுன்னு பலாத்கார கேஸ் வேற. நல்லதுக்கா சார் இதெல்லாம்? அவங்க இதை சும்மா விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறேன்? குண்டாசுல தூக்கி உள்ள வச்சிட போறாங்க சார். ஏற்கனவே தப்பு பண்ணிட்டு தப்பிச்சு போன பையன் மறுபடியும் தப்பு பண்றான். இவனை வெளியே விட்டா சரியா வராது, எப்படியாவது கண்டுபிடிச்சு உள்ள தூக்கி வைங்கன்னு இவங்க மேலிடத்துல பிரஷர் கொடுத்தாங்கன்னு வைங்க. அப்புறம் தம்பிக்கு அது என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். என்னையா ஓவரா பயமுறுத்துற? பயமுறுத்தல சார், தம்பிக்கு அப்படியெல்லாம் எதுவும் நடந்துடாம இருக்கணும்னு எதிர் நடவடிக்கையில இறங்குங்கன்னு சொல்றேன். எப்படி? போய் அந்த குடும்பத்தோட கால்ல விழுங்க, கதறுங்க, கெஞ்சுங்க, கூத்தாடுங்க, கேஸ வாபஸ் வாங்க வைங்க. போன தடவை கெஞ்சினதுக்கு அவங்க வலிக்கு வரல. ஏன் சார் ஒரே தவணையில மன்னிக்கிறதுக்கு உங்க பையன் என்ன சாதாரண தப்பா பண்ணிருக்கான்? ஆளையே வெட்டி போடுற அளவுக்கு அடாவடியான தப்பு. பல தடவை கெஞ்சணும் சார். திரும்ப திரும்ப மன்னிப்புகளை தட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு தடவை இல்லைனாலும் இன்னொரு தடவை அவங்க மனசு இறங்கும். திரும்ப திரும்ப போய் கெஞ்சும் போது ஜெய் இது என்னடா பெரிய தொந்தரவா போச்சே, இவங்க விடமாட்டாங்க போட்டிருக்கே, இவங்க தொந்தரவு தீந்தா போதும், சரி மன்னிச்சு தரேமோ அப்படின்னு அவங்க மன்னிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு சார். நமக்கு பிரச்சனை முடியுதுங்கிறது ஒரு பக்கம், அவங்களுக்கு இந்த பிரச்சனை முடியுது இல்லையா? நம்ம பையன் எதிர்காலத்தை பத்தி நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அதே மாதிரி அவங்க பொண்ணு எதிர்காலத்தை பத்தி அவங்க யோசிப்பாங்க இல்லையா? இது கண்டிப்பா நடந்துரும்னு சொல்ல முடியாது, வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் செய்யாம விட்டுற வேண்டாமே அப்படிங்கறதுனாலதான் சொல்றேன். இல்ல வருது நடக்காது. மானம் கெட்டு போய் திரும்ப திரும்ப அவன் காலில் விழுந்து கெஞ்சுறதுக்கு நான் தயாரா இல்லை சார். தம்பிக்கு எதுவும் பாதிப்பு வந்துட கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்றேன் சார். அவங்க பிரஷர் கொடுத்து தம்பியை தூக்கி உள்ள வச்சுட்டாங்கன்னா நோ சான்ஸ். ரோஹித் ஒரு நாள் கூட ஜெயிலுக்கு போக மாட்டான், அதை நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. என்ன சார் கிளம்புறீங்க? நானும் வரேன் சார். நீ வர வேண்டாம், நான் மட்டும் போறேன். ஓஹோ தம்பியை பார்க்க போறீங்க, சரி போய் பாருங்க. எதுக்கும் நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். நான் கிளம்புறேன், வரேன் சார். கிளம்பு.